வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, ஜிம்பாப்வே டூர் ஆஃப் பங்களாதேஷ். ஜிம்பாப்வே வந்து பங்களாதேஷில் டூர் பண்ணி 2 டெஸ்ட் போட்டிகள் விளையாட போகிறாங்க. அதில் வந்து முதல் டெஸ்ட் போட்டி ஆல்ரெடி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனோட டே 3 ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம தெரிஞ்ச மாதிரி பங்களாதேஷ் வந்து முதல்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பங்களாதேஷ் வந்து முதல் நாள் ஆட்ட முடிவில் 191 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து இரண்டாவது நாள் ஆட்டத்தை விளையாடின ஜிம்பாப்வே வந்து 273 ரன்களுக்கு வந்து பவுல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 82 ரன்கள் முன்னிலை பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மூன்றாவது நாள் ஆட்டம் இன்றைக்கி தொடர்ந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. மழை வந்து அடிக்கடி குறுக்கிட்டது அந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 194 ரன்கள் 4 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்திருக்காங்க. ஸோ இதன் மூலம் 112 ரன்கள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. ஸோ அற்புதமான ஒரு லீடு. இன்னும் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 விக்கெட்டு கையில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா கூட நிச்சயமாக பங்களாதேஷ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற விக்கெட் ப்ளஸ் டே 4 and 5ல் வந்து டெஸ்ட் மேட்சோட பிட்ச் வந்து எப்படி விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ லைட்டாக ஸ்பின் ட்ராக் சப்போர்ட் பண்ணதுன்னா கூட ஈஸியாக பங்களாதேஷ் வந்து அவங்களோட ஸ்பின் கேப்பபிலிட்டி வச்சு இந்த போட்டியில் வின் பண்ணலாம். ப்ரொவைடட் அவங்க வந்து அற்புதமான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்தின பட்சத்தில். அதே போல் ஜிம்பாப்வே சைடு வந்து பார்த்திங்கன்னா போன இன்னிங்ஸில் வந்து கிரெக் எர்வின் வந்து கேப்டன் கிரெக் எர்வின் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. போன இன்னிங்ஸில் அவர் வந்து ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் இன்னும் ஒரு 100-150 ரன்கள், அதாவது ஒரு 200 முதல் 250 ரன்கள் டார்கெட் இருந்தாலும் அதை வந்து ஜிம்பாப்வே சேஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போது மேட்ச் எப்படி ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது டே 1ல் இருந்ததை விட பிட்ச் டே 2ல் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. டே 3ல் இன்னுமே நல்ல பெட்டராக இருக்குது. ஏன்னா பந்து வீச்சாளர்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. 4-5ல் வந்து ஒரு வேறு பிட்ச் ஃப்ளாட்டன் ஆனதுன்னா நிச்சயமாக அது வந்து ஜிம்பாப்வேக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ப்ரொவைடட் ஜிம்பாப்வே அணி தரப்பில் கிரெக் எர்வின் கேப்டன், அதே போல் நிக் வெல்ஸ், அவங்க 2 பேரும் வந்து அந்த டாப் ஆர்டர் வந்து ஒரு நல்ல ஆட்டத்திறனை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக ஜிம்பாப்வேவோட வெற்றிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறோம். ஆனாலும் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தோம்னா பங்களாதேஷோட கை ஓங்கி இருக்குது. பங்களாதேஷ் வந்து இந்த டாமினன்ஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அந்த போட்டி நடக்கக்கூடிய பங்களாதேஷ் சைல்ஸ் மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் வந்து அந்தளவுக்கு ப்ராமிசிங்காக இல்லை. நாளைக்கு வந்து மழை வந்து அதிகமாக கூட பெய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் போட்டியோட முடிவு வந்து டிராவை நோக்கியும் செல்லலாம். பட் அது வந்து டூ ஏர்லி. நிச்சயமாக பங்களாதேஷ் அவங்களோட டாமினன்ஸ் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஜிம்பாப்வேவும் அவங்க வந்து சேஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க. போட்டி எப்படி ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தில் இருக்குது, எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு 4வது ஆட்ட ரிவ்யூவில் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.